நம்மளோட ஆடுகள் நம்மக்கிட்ட இருந்தப்போ, இப்போ நம்மளோட ஆடுகள் இல்ல. மேய்ச்சலுக்கு போன கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் மேய்ச்சலுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி மேய்ச்சலுக்குன்னு விட்டுட்டுருந்தோம். ஒரு 15, 20 நாளாவே. 2 நேரமும் பஞ்சு தீவனம் குடுத்துட்டு தான் இருந்தோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, ஆடுகள் ரொம்ப கூறுகட்றக்க ஆரம்பிச்சிருச்சு. நெறைய சகோதரர்கள் வந்து நெறையா ஐடியா சொன்னீங்க. ஆனா, எதையுமே வந்து பயன்படுத்த முடியல. வெளியில விட்டோம் அப்படின்னா, அதோ இதைய தாண்டி எட்டி குதிச்சுட்டு போயி இந்த ஃபுல்லா தென்னம்பிள்ளைய கடிக்கிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி போட்டதுக்கு காரணமே இந்த தென்னம்பிள்ளைய காப்பாத்துறதுக்காக மட்டும் தான். ஆனா, அது சுத்தமாவே இங்க பாருங்க மறுபடியும் 2வது தடவ பைப் போட்டு கட்டி வச்சது எல்லாத்தையுமே நம்ம என்னதான் மாறுகால் போட்டு அந்த அண்ணாங்கால் போட்டு விட்டாலும் சரி, என்ன பண்ணாலுமே எட்டி குதிச்சு போயி கடிக்கிறக்கு ஆரம்பிச்சுருது. சாணி எந்த அளவுக்கு தொளிச்சு விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ சாணி தொளிச்சாலும் 2வது நாள் திருப்பியும் சாப்பிடறக்கு ஆரம்பிச்சுருது. ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து விருப்பமே இல்ல ஆடுகள குடுக்கறக்கு. ஆனா, இந்த ஒரே ஒரு பிரச்சனையினால மட்டுமே ஆடுகள குடுக்க வேண்டியதா போயிடுச்சு. தீவனத்த கூட எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிருக்கலாம். ஆனா, இனி அந்த மாரி ஆடுகள் அமையறது ரொம்ப கஷ்டம் தானுங்க.